வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தியேட்டர் தி மித் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றது. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப குழப்பமாவும் இருக்கும். எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு தனி தீவுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த தீவை விட்டு வந்துருங்க வந்துருங்கன்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. அம்மா ஆசைப்படுறதுனால பொண்ணுமே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தீவுல இருக்காங்க. இப்படி தனி தீவுல இருக்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவா இருப்பாங்க. இந்த பாட்டி இப்போ ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த தீவை பத்தின கதையை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நிறைய பாம்பு தான் அந்த பகுதியில இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷங்க வந்தாங்க. அதனால பாம்புங்களுக்கும் மனுஷங்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. அந்த பாம்புனால நிறைய பேர் பாதிக்கப்படலாம் செஞ்சாங்க. அப்ப ரெண்டு குரூப்புக்கும் பிரச்சனை வந்ததுனால அந்த பரசுராமே இறங்கி வந்து பேசினாரு. நீங்க உங்க எல்லையில இருக்கணும், நீங்க உங்க எல்லையில இருக்கணும்ன்ற மாதிரி எல்லையெல்லாம் வகுத்தாரு. அந்த மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த பாட்டியோட பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. தென்னை மரத்துல ஏறுறது கஷ்டம் பாத்தீங்களா, ஆனா மீரா தென்னை மரத்துல ஏறி இளநீ எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இதை லாங்ல இருந்து ஒரு நபர் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அம்மா பொண்ணு மட்டும் தான் இந்த தீவுல இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பக்கத்துல இருக்க ஊர் பகுதியில இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் இங்க இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலா இப்ப மழை காலம், பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, வெள்ளம் வர மாதிரிலாம் இருக்கு. இப்ப அம்மாவும் பூனை எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வரும்போதுதான் பூனை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அடிச்சுட்டு போறது அம்மாக்கு தெரிய வருது. இத பத்தி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பொண்ணு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. நீங்க எதுக்குமா மலையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க அந்த பூனையை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. மழை நிறைய பெஞ்சா வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் வெள்ளம் வந்த மாதிரி இருக்கு. அங்க இருந்து இவங்க பூனையை காப்பாத்திடுறாங்க. அம்மா கிட்ட அந்த பூனையை தந்துடுறாங்க. எதுக்காக நீங்க நனைஞ்சீங்க மாதிரி அம்மா கிட்ட லைட்டா சத்தமும் போடுறாங்க. ஆக்சுவலா போன வாட்டியே ஃப்ளட் வரும்போது நீங்க எதுக்காக கடைசி நேரம் வரைக்கும் ஊர் பக்கம் வராம இருந்தீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்தா முன்கூட்டியே ஊர் பக்கம் வந்துருங்கன்ற மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஃப்ளட் வர மாதிரி இருக்குல்ல, நம்ம பேசாம ஊர் சைடு போயிடலாம், ஏன்னா போன வாட்டியே ஊர்க்காரங்களாம் பயங்கரமா சண்டை போட்டாங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அம்மாக்கு இந்த தீவை விட்டு போறதுல விருப்பமே கிடையாது. இல்ல இல்ல அதெல்லாம் வராது, நம்ம சேஃபா தான் இருப்போம், நம்ம இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க நம்ம கடவுள் காப்பாத்துவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா சொல்றதை கேளுங்கம்மா, போயிடலான்ற மாதிரி மீரா எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இல்ல இல்ல இங்கதான் நான் இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா இவ்வளவு சொல்றதுனால மீராவும் மனசை மாத்திடுறாங்க. இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருது போல. இப்ப சாதாரண டைம் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய தென்னை மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க காயை எடுத்துப்பாங்க. இதை தாண்டி நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அதுல இருக்க காயெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. அந்த காயை பக்கத்துல இருக்க சந்தையில போய் இந்த பொண்ணு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க போல. அது மூலியமா தான் இவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பாத்துக்கிறதுக்காக இன்னும் கல்யாணம் கூட பண்ணாம இருக்காங்க. ஏறக்குறைய வயசு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணாம அம்மாவை நல்லபடியா இவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப சில வேலைலாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இவங்க பலாக்கா பறிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பூச்சை பாக்குறாங்க. இவங்க தனிமையிலேயே இருக்கிறதுனால அந்த பூச்சி கிட்ட எல்லாம் விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான பழத்தெல்லாம் இவங்க கட் பண்ணிடுறாங்க. இந்த பலாப்பழத்தை உரிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அம்மாவும் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. இப்ப தேவையான எல்லா விஷயத்தையும் மூட்டை மூட்டையா இவங்க ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் போய் நான் சந்தையில வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க போட் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சந்தை இருக்க பகுதிக்கு இவங்க விற்கிறதுக்காக வந்துடுறாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர்கிட்ட இவங்க பேசவே மாட்டாங்க போல. அதே மாதிரி ஊர்க்காரங்களும் இவங்களை வித்தியாசமா தான் பாக்குறாங்க. ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, காசு கம்மியா கிடைக்குதுன்னு அவகிட்ட வாங்கிறாத, என்ன ஆகும்னே தெரியாது, அதுல விஷம் கூட கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் அவகிட்ட வாங்குவேனா, நான் மத்தவங்க கிட்ட தான் வாங்குவேன்ற மாதிரி ஒரு நபரும் இவங்களை ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் இவங்களால விற்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அண்ணன் கிட்ட தந்து இவங்களுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிடுவாங்க போல. அந்த மாதிரி அந்த அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவர் பேரு ரமேஷ் அப்படின்றது. இந்த ரமேஷுக்கு மட்டும் இவங்க குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு போல. அம்மாலாம் எப்படி இருக்காங்க, ஹெல்த் எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான்ற மாதிரி இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு நிறைய இளநீ வேணும் போல, இளநீ இல்ல தேங்காய் வேணும் போல, அதெல்லாம் வேணும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
அப்ப பக்கத்துல இருக்க ஒரு நபர் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்த உன்னோட சொந்தக்கார பெரியவர் கேட்டுட்டு இருக்காருல, அவர்கிட்ட நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு நீங்க ஊருக்குள்ள வந்து இருந்தா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதாவது இவரோட சொந்தக்காரர்னா பெரியப்பாவா சித்தப்பாவான்னு தெரியல, அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல. ஆனா இவங்க தரதுக்கு விரும்பாம இருக்காங்க. இவருமே மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க அவருக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இவங்க வேலை முடிஞ்சோன்னு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்றதை கேட்கிறாளா பாருங்கன்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப வாசுன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூபரா இருப்பாரு. இவங்க அன்னைக்கு மரத்துல ஏறினதை இவர் தான் விளாக் மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. இப்பயே இவங்க போறதெல்லாம் இவர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மீரா ஒரு தீவுல இருக்காங்கல்ல, அங்க வந்து பாம்பு சிலை மாதிரி இருக்கும். அதுதான் கடவுள் மாதிரி இவங்க வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு நபர் அந்த இடத்துல இருக்காரு. அந்த நபரை பார்த்தோன்னா இவங்களுமே பக்கத்துல எல்லாம் போறாங்க. அவருமே கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அப்பப்ப இவங்களை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாரு போல. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோட அம்மாக்கு முழிப்பு வந்துருது. பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது பொண்ணு இந்த நபர் கூட ஒண்ணு மண்ணா இருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. அம்மா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருசா பொண்ணு கிட்ட கேட்டுக்க மாட்டாங்க போல. சரி பொண்ணுக்கு இது தெரியாமலே இருக்கட்டும்ன்ற மாதிரி அமைதியா வீட்டுக்குள்ள போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் வேற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒய்ஃப் பசங்களாம் இருக்கதான் செய்வாங்க. ஒய்ஃப் கூட லைட்டா ஏதோ பிரச்சனை போல. பொண்ணுலாம் எப்படி இருக்கான்ற மாதிரி இவங்க சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன், ஆனா நீ கடைசி வரைக்கும் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்ட, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நானும் வந்துட்டேன்னா என்னோட அம்மாவை யார் பார்த்துப்பா, என் அம்மா விடாப்பிடியா இருக்காங்கல்ல, என் அம்மாக்காக தான் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல மீரா அம்மாக்காக தான் இங்க இருக்காங்கன்றது தெரிய வருது. மீரா அந்த நபர் கூட ஒண்ணு மண்ணா இருந்தாங்கல்ல, அதனால குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அம்மா இதெல்லாம் கவனிக்கலன்னு நினைச்சு இவங்க பாட்டுக்கு போய் படுத்துறாங்க. மறுநாள் காலையில எப்பவுமே வேலை பார்க்குற மாதிரி இவங்க வந்துடுறாங்க. தென்னை மரத்துல ஏறி காயெல்லாம் பறிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திரும்பி அந்த பூச்சி பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பூச்சிக்கிட்டே இவங்க விளையாடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு கையில உட்காந்த அந்த பூச்சி இருக்குல்ல, சட்டுன்னு இவங்களை கடிச்சிருது. அது கடிச்சோனே அந்த இடம்லாம் அரிக்கிற மாதிரி பண்ணுது. இவங்க அப்போதைக்கு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா போக போக அந்த அரிப்பு கொஞ்சம் அதிகமாகுது. என்ன இவ்வளவு அரிக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த கடைக்கார அண்ணன் நிறைய தேங்காய்லாம் கேட்டாரு பாத்தீங்களா, இப்ப அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி தேங்காய்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே இவங்க கையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இவங்க அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வாசு அந்த கரையில் தான் இருப்பாரு. அவருமே இந்த லேடியை பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் விளாக் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட பேசுறதுக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம அவரை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்க கடை கிட்ட வந்துடுறாங்க. கடையில இவங்க மூட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கும் போது கைய பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது கடைக்காரர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காய் தரணும் போல, அடுத்த வாட்டி வரும்போது தரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த சமயம் இந்த விளாக் எடுக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு அண்ணன் கிட்ட பேசுறான். அவர் தான் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. தம்பி நீ ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து போட்டல, அந்த பொண்ணை தான் இப்ப பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் லாங்ல இருந்து வீடியோ எடுத்ததுனால அதுதான் மீரான்றது தெரியல. அப்ப அந்த தீவுல இந்த பொண்ணு தான் தனியா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் தெரிஞ்சுக்கிறான். தனியா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். என் கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது, வரால அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க கடையில் தானே இருக்காங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. யார்கிட்டயும் பேசுறது மீராக்கு பிடிக்காது இல்ல, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்க ரமேஷ் கிட்ட இவர் பேச்சு கொடுக்குறாரு. அண்ணன் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அதெல்லாம் வீடியோவா போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த அண்ணனுமே பெருசா எதுவும் ஷேர் பண்ண மாட்டாரு. இப்ப அம்மாக்கு இவங்க பேன்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கையெல்லாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. கை மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க அரிக்க ஆரம்பிக்குது. இவங்க பார்த்துட்டு இருக்க வேலையை பாதியிலேயே விட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு ரகசிய காதலன் இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அடிக்கடி இவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக வருவான். இப்ப காயம் இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். அமைதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இவங்களுக்குமே அந்த காயம் பெருசாகிட்டே இருக்குல்ல, லைட்டா பயமா இருக்கு. இந்த விஷயத்தை இவங்களோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களாம் அந்த காலத்து ஆளுல நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். இப்ப அம்மாவும் அந்த மருத்துவ குறிப்பெல்லாம் பாக்குறாங்க. மூலிகை மாதிரி தேய்ச்சி விடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு மூலிகை எல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. அப்படி தேய்ச்சி விட்டும் கேட்கிற மாதிரியே இல்ல. பொண்ணுக்கு வலியும் தாங்க முடியல போல. அம்மா வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒன்னும் இல்ல நம்ம கடவுள் கிட்ட வேண்டலான்ற மாதிரி வேண்டுறாங்க. திரும்ப இவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மீதி தேங்காவை அப்புறமா தரேன்ற மாதிரி சொல்லிட்டு தானே வந்தாங்க, என்ன இன்னும் அந்த பொண்ணு வரலன்ற மாதிரி அந்த ரமேஷும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவ திரும்பி வரும்போது அவகிட்ட வேணா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த வாசுன்ற பையன் கிட்டயும் சொல்லி வச்சிருப்பாரு. இவனுமே வந்தா பேசலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வர மாதிரி இல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இந்த பையனுமே எக்ஸைட் ஆயிடுறான். நான் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் விளாக் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வராங்க. இவங்க வரது தெரிஞ்சோன்னா அவங்களுமே உள்ள
போய் கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. இப்ப வந்த இந்த ரமேஷ் அண்ணா இருக்கார்ல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இப்ப அம்மா தான் விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அலர்ஜி மாதிரி வந்திருக்கா, சரி பண்ண முடியலையான்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இப்ப காயத்தெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த காயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் கொடுக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து செக் பண்றதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மீராவோட அம்மா அதெல்லாம் வேணான்னு எவ்வளவோ சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. படகுல வச்சு அவங்கள கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வாசு இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலிஸ் அந்த லேடிக்கு என்னாச்சுன்னே தெரியல ஃபேமிலிஸ், உடம்புல எல்லாம் காயம் வித்தியாசமா இருக்கு ஃபேமிலிஸ், நீங்க ஏதாவது பாருங்க ஃபேமிலிஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் கிட்ட கொண்டு வந்து காமிச்சிடுறாங்கல்ல. டாக்டருமே என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட காசு இருக்கா, இந்த அளவுக்கு காசு செலவாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு ஆகுமான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வாசுன்ற பையனும் கவனிச்சுட்டு தான் இருப்பான். இப்ப அந்த வாசு இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட ஹெல்த் வந்து மக்கள் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மக்களே வந்து இவங்களை ரொம்ப பெரிய ஆளா பாக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியா பாக்குறாங்க. இதெல்லாம் வீடியோவா எடுத்து போட்டா அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுல இருந்து என்ன பெருசா காசு கிடைச்சிட போகுது, சரி உன் சைட்ல நீ பண்ண நினைக்கிறத பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வாசு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க முடியாம இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவங்க கண்டிஷனை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கேக்குறாரு. டாக்டருமே அந்த கண்டிஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, மரத்துல ஏறின பொண்ணு தான் இப்ப உடம்பு முடியாம இப்படி இருக்காங்களா, என்ன உடம்புலாம் இப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஏதோ அலர்ஜி மாதிரி ஏற்பட்டுருச்சு, ஏதோ பூச்சி கடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேர் இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல, இப்போதைக்கே நிறைய காசு செலவாயிட்டு இருக்கு, ரமேஷ் தான் அந்த செலவெல்லாம் பண்றாரு போல, இன்னும் எவ்வளவு நாள்னா செலவு பண்ணுவீங்க, அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தர் சொல்றாரு. இப்ப சொந்தக்கார பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பெரியவர் தான் அவங்க கிட்ட இருக்க வீட்டை எழுதி வாங்கிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. நான் வீட்டை எழுதி தாங்கன்னு எவ்வளவோ கேட்டேன், தரல, இப்ப முடியலன்னா மட்டும் என்கிட்ட வந்துருவீங்களா, எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொந்தக்காரரா இருந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவர் வசதியா தான் இருக்காரு, இருந்தாலுமே காசெல்லாம் தந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இவங்களே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்சர்வேஷன்ல வச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம போயிருது. வேற ஒரு பகுதிக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. அம்மா ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க. இந்த வாசு இருக்காரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிருச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு டாக்டர் போய் என்ன ஏதுன்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணவங்க ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ஊசியே லட்சக்கணக்கில்ன்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஊசி இருக்கு, அதோட மதிப்பு 7.5 கோடி ரூபாய், அதை போட்டாதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த யூடியூபர் பையன் வாசு இருக்காரு பாத்தீங்களா, ஆன்லைன்ல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆன்லைன்ல ஆபரேஷனுக்காக காசெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சைட்டை ஓபன் பண்ணி காசெல்லாம் கலெக்ட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த வாசு இருக்காரு பாத்தீங்களா, நிறைய சேனலுக்கு பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. முன்னாடி வாசுவோட சேனல் யாருக்குமே தெரியாது, இப்ப வாசுவ நிறைய பேருக்கு தெரியுது. வாசு சம்பந்தப்பட்ட நிறைய டாக்டர் கிட்டயும் பேட்டி மாதிரிலாம் எடுக்கிறாரு. இந்த பொண்ணோட கண்டிஷனை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஊசி 7.5 கோடி ரூபாயா, அப்படி இவங்களை காப்பாத்தணுமா, இவங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை காப்பாத்தலாமே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா அடிக்கடி பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தீவுக்கு போயிடலாமா, அங்க இருக்க சாமி கிட்ட கும்பிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா, இவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பொண்ணு பேசுற கண்டிஷன்லயே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு போல. அம்மா கிடைக்கிற டைம் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இங்க இருந்து எப்படியாவது பொண்ணை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணுமே இந்த டைம்ல தான் பழக ஆரம்பிக்கிறா. சின்ன பொண்ணு கிட்ட இவங்களோட தீவை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எதனால பொண்ணு அந்த தீவிலேயே வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இப்ப மத்தவங்க பேசுறத கேட்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஒரு பெரியவர் இருக்கார்ல, இந்த மீராவோட அப்பாவை பத்தி பேசுறாரு. அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் வேலை தான் பார்த்திருப்பாரு. பாம்பு கடிச்சிருச்சுன்னா சரி பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் அவர் குறிப்பா பண்ணுவாரு. ஒரு வாட்டி காந்தி இருக்கார்ல, இந்த பகுதி கிட்ட வரும்போது பாம்பு கடிச்சிருக்கும். இப்ப காந்தியை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த அப்பா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாரு. அது என்னன்னா, பாம்பு வச்சே பாம்போட விஷத்தை வெளியே எடுப்பாரு. உடம்புக்குள்ள போன விஷத்தை வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பாம்பு வச்சே அந்த விஷத்தை வெளியே எடுத்துருவாரு போல. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. உண்மையா என்னன்னு தெரியல, இவரு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு.
இந்த மீரா 10 வயசு இருக்கும்போது ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்குலாம் இந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இருட்டான ஒரு பகுதிக்கு கூட்டு போய் எல்லாம் மீறி நடந்துடுறாரு. இது எல்லாம் மீராக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இந்த வலி வேற உயிர் போற மாதிரி இருக்குல்ல, இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. மீராவோட அப்பா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்ற மாதிரி ஒரு வைத்தியர் சொன்னாரு பாத்தீங்களா. ஆனா வேற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மீராவோட அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு வாட்டி விஷம் உடம்புக்குள்ள இறங்கிருச்சுன்னா அதை வெளியெல்லாம் எடுக்கவே முடியாது. அதுவும் பாம்பை வச்சே வெளியே எடுத்ததா சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது. இவங்க சும்மா அடிச்சு வர்றாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுறாங்க. சிலர் மீராவை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கல்யாண வயசு ஆயும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கா, அவ வேற ஒரு நபர் கூட அஃபேர்லயும் இருந்துட்டு இருக்கா, சின்ன வயசுலயே அவளுக்கு ஏதோ நடந்தது அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அந்த இஷ்யூவை பத்தி நமக்கு தெரியுதோ இல்லையோ, ட்ரெண்டிங்ல இருக்க விஷயத்தை பத்தி நம்மளும் பேசுவோம், நிறைய பேர் பேசுவாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. இந்த வாசுவை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் சுத்தமா வியூஸே போகாம இருந்திருக்கும். இப்ப இத கண்டென்ட்டா போடுறதுனால வியூஸ் பயங்கரமா போகுது. இதை விடாம நம்ம தொடர்ச்சியா பண்ணணும்ன்ற மாதிரி பயங்கரமா இந்த கண்டென்ட்டை மில்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏறக்குறைய கேரளால இருக்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை பத்தி தெரிய வருது. இப்ப சர்ச் ஃபாதர் இருக்கார்ல, இந்த மாதிரி மீரான்னு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்காக நம்ம பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு மேல இவங்களோட பிரச்சனையை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. காசுமே பயங்கரமா ஏறலாம் ஆரம்பிக்குது. அதாவது 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சேர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 6 கோடி ரூபாய்க்கு மேல தேவை. அந்த காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்பயுமே அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தொட்டு பேசுறாங்க. தொட்டுலாம் பேசாதீங்க, உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துற போதுன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க. எல்லாருமே மீராவோட பர்சனலான விஷயத்தை பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் மீரா லைட்டா கவனிப்பாங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீடியா சேனல் எல்லாருமே அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஊர் மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க சந்தையில காய்கறி எல்லாம் விக்கிறதுக்காக வரும்போது ஒரு நபர் ரொம்ப மோசமா பேசியிருப்பாரு. அந்த நபர் இப்ப அந்த லேடியை பத்தி மோசமா பேசிட்டு இருக்காரு. இப்ப சில இன்ஃபுளுசர் இருக்காங்கல்ல, எப்படி ஒரு பொண்ணை பத்தி இவங்களால இப்படி பேச முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வீடியோக்காக தான் எமோஷனல் ஆகுறாங்க. நிஜத்துல அவங்க எமோஷனல்லாம் ஆகல. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி வீடியோ போட்டா நல்லா வியூஸ் போகும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மாக்கு ரொம்ப வயசாயிருச்சுல, சோசியல் மீடியால மத்தவங்க பேசுறத பத்திலாம் அம்மாக்கு பெருசா புரிய மாட்டேங்குது. பொண்ணு மட்டும் எப்படியாவது தேறி வந்துடணும், பொண்ணு திரும்பி நம்ம அந்த இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்றது தான் அம்மாவோட எண்ணமாவே இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே போங்கன்ற மாதிரி நர்ஸ் அனுப்பி விடுறாங்க. இந்த நபர் இருக்கார்ல, எவ்வளவு காசு சேர்ந்திருக்குன்றத அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரே நபர், வெளிநாட்டுல இருக்க ஒரே நபர் மட்டும் 1.5 கோடி ரூபாய் தந்திருப்பாரு. இத பத்திலாம் இவர் பயங்கர சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தான், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. மக்களுமே எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை தந்துகிட்டே இருக்காங்க. கோயில்ல எல்லாம் கூட ஸ்கேனரை வைக்கிறாங்க, நீங்க ஸ்கேன் பண்ணி கூட காசை போடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் சில கோடிகள் சேர்ந்துருச்சுன்னா ஆபரேஷனை பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி நர்ஸுமே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ்மே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி போடுவாங்க, ஆனா நிறைய பேருக்கு காசெல்லாம் சேராது, அவங்கள காப்பாற்ற முடியாம தான் போகும். ஆனா இவங்க பேசப்படுற ஆளா இருக்காங்கல்ல, அதனால காசு ரொம்பவே சேர்ந்துருது. கண்டிப்பா இவங்களுக்கு 7.5 கோடி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய 7 கோடியை தொற்றுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 7.5 கோடி சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது இந்த வாசு பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல 7.5 கோடியும் சேர்ந்துருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபேமிலிஸ். நான் இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படியோ என் மூலியமா 7.5 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமே மீரா நார்மல் நிலைமைக்கு வரப்போறாங்க. அதுக்கப்புறம் மீராவை பத்தி பேசி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் சில மக்கள் இருக்காங்கல்ல, இவ்வளவு செலவு பண்ணி காப்பாத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும்ல, எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 7.5 கோடி ரூபாய் ரெடி ஆயிருச்சு. திடீர்னு பார்த்தா அவங்களோட கண்டிஷனும் கொஞ்சம் மோசமா போகுது. அந்த மருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பாத்தீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்பயுமே வாசு இருக்காரு பாத்தீங்களா, இதை பத்தியும் போடணும்ன்ற மாதிரி இவர் லைவ் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்துட்டோம், திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஊசி வர வரைக்கும் இவங்க நல்லபடியா இருக்கணும்னு பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த ஹாஸ்பிடல் வாசல்ல கூடிடுறாங்க. இந்த டைம்ல வேற சில இஷ்யூஸும் வரும் பாத்தீங்களா, அந்த இஷ்யூவை பத்திலாம் யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே மீராக்கு என்ன ஆக போகுது, மீராவை காப்பாத்திடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி மீராவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. மீராவை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஆர்டர் பண்ண ஊசி இந்த இடத்துக்கு வந்துருது. சீக்கிரமே நம்ம அந்த ஊசியை போட்டு காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. மீராவை ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு நிறைய டாக்டர்ஸ் போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க. பயங்கரமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதும் மீரா வலியால துடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப டாக்டர்ஸ் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க இருக்க நர்ஸோட பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு போல. கவலைப்படாதீங்க பாட்டின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல உள்ள இருந்து அந்த டாக்டர் லேடி வெளியே வராங்க. வெளியே மீடியா ஆட்கள் அப்டேட்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்டேட் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நல்ல அப்டேட் தான், ஊசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் 2-3 நாள்ல சாதாரண நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீராவோட அம்மா நான் இப்ப பார்க்கலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பார்க்க மட்டும் செய்யுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சிருவாங்க, அப்ப வேணா பக்கத்துல போய் நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நர்ஸ் லாங்ல இருந்து காமிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஓடிடுது, பொண்ணு கண்ணே திறந்துடுறாங்க. இப்ப பொண்ணால நார்மலா பேச முடியுது. முன்ன மாதிரி இப்ப வலிலாம் இல்லன்ற மாதிரி பொண்ணுமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பெட்டரா ஃபீல் பண்றதையும் அந்த வாசு கேப்சர் பண்ணி போடுறாரு. பரவாயில்லப்பா பெட்டர் ஆயிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சரி இப்ப பெட்டர் ஆயிட்டாங்க, திரும்பி இவங்க அதே மாதிரி அந்த தீவுக்கு போறேன்னு சொன்னா என்ன வருது, திரும்பி அந்த தீவுக்குலாம் இவங்களை விடக்கூடாது, பாம்பு அங்க நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, வேற ஏதாவது பாம்பு இவங்களை கடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த ஊசி போட்ட டாக்டர் லேடி புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காங்கன்றது இந்த வாசுக்கு தெரிய வருது. இப்ப அவங்க பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதுல நமக்குமே சில ஆதாயம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, இவங்க 7.5 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஊசியை வாங்குறாங்கல்ல, அந்த கமிஷனாவே இவங்களுக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கிட்ட கிடைச்சிருக்கும். அதுதான் பிரிச்சு எடுத்திருக்காங்க போல. அது மூலியமா இந்த லேடி வீடும் கட்டியிருக்காங்க போல. வாசுக்கு பெருசா இதுல இருந்து காசு கிடைச்சதா என்னன்னு தெரியல. இவங்க சொல்றத ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. அந்த 7.5 கோடி ரூபாயில இருந்து இவங்களுக்கும் கமிஷன் மாதிரி ஏதோ கிடைச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி வாசு யோசிக்கிறாரு. வாசுக்குமே நிறைய ஆதாயம் கிடைச்சிருக்குல்ல, ஏன்னா அதனால தான் இவர் பெரிய யூடியூபரா இப்ப மாறி இருக்காரு. அது போதும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நாள்ல மீரா நல்லாவே தேறி வந்துடுறாங்க. இப்ப சாதாரணமா எந்திரிக்க முடியுது, பேசலாம் முடியுது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நம்ம திரும்பி அந்த தீவுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க அந்த தீவுக்குலாம் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே சமயம் அந்த டாக்டர் லேடி விஷயத்தை கேள்விப்பட்டு வந்துடுறாங்க. எது திரும்பி தீவுக்கு போக போறீங்களா, அங்கெல்லாம் நீங்க போக கூடாது, திரும்பி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ண காசு இருக்கு, நீங்க அது மூலியமா வீடு மாதிரி வாடகை எடுத்து தங்கிக்கோங்க, திரும்பி அங்க போறது சேஃபே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களை பார்த்து பேசுறதுக்காக அந்த சொந்தக்கார பெரியவர் வந்திருக்காரு. அந்த பெரியவர் இருக்கார்ல, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அதோட விலைலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த வீட்டை உங்க கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருந்தா அப்ப கூட நீ வரல, இடத்தை எழுதி வாங்குறதுக்காக மட்டும் வந்துட்டியா, என் உயிரே போனாலும் சரி அந்த இடத்த நான் யாருக்கும் தரமாட்டேன், என் உயிர் அந்த இடத்துல தான் போகும், நான் அங்கதான் இருப்பேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா திரும்பி அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்கன்றது இவங்களுக்குமே புரியுது. இந்த அம்மா வாயை திறந்தாலே அந்த தீவை பத்தி தான் பேசுவாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாள். உங்க அம்மா கிட்ட நான் நிறைய கதைலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப அம்மா பொண்ணு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கலெக்ஷனா கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும். அந்த காசெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க. அதுல இருந்த காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு நபர் பாக்குறாரு. இவ்வளவு காசு வச்சிருக்காங்களான்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப இவங்களுமே ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இறங்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த நபர் பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. நீங்க அந்த தீவுக்கு மட்டும் போகாதீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்கல்ல, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தீவுக்கு போகணுன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அம்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அம்மாவா அந்த இடத்துக்கே கூட்டு போயிடலான்ற மாதிரி மீராவும் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல போக கூடாதுன்ற மாதிரி தடமாறலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த தீவு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்களோட வீடு இருக்குல்ல, ரொம்ப நாள் இவங்க வராததுனால கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பகுதியில இருக்கும் போதும் இங்க இருக்க கடவுளுக்கு அப்பப்ப பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அம்மா பொண்ணுன்னு 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க நாக சிலைலாம் நிறைய இருக்கு. அதுக்கு எதிர உட்கார்ந்த மாதிரி தான் இந்த மீரா பூஜைக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜையோட ரிச்சுவல் படி இவங்க அந்த பாம்பு டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி பாம்பு டான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ண நபர் அங்கேயே நின்னுட்டாரா இல்ல ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாரா அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இவங்க இந்த இடத்துல பாம்பு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல,
அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. வாசுக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, அதனால வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கும்போது போலீஸுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வாசு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. போய் பாருன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அம்மா பொண்ணுன்னு 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. யாராவது இந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல இவங்களே பூஜை கீஜன் ஏதாவது பண்ணி இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. இவங்களை யாரு திரும்பி இந்த இடத்துக்கு வர சொன்னா, பாம்பு கீம்பு ஏதோ கடிச்சிருக்கு போல, அதனால தான் இறந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி மீடியாவை சேர்ந்தவங்களா நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கிட்டயும் கருத்தெல்லாம் கேட்கறாங்க. மக்களுமே அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. இவங்களை யாரு திரும்பி அந்த இடத்துக்கு போக சொன்னா, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சு யாராவது ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திரும்பி மக்கள் அசியூம் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இதனால இப்படி நடந்திருக்கலாம், அதனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த உயிரை காப்பாத்தணும், இவங்களை காப்பாத்தினதுக்கு நிறைய பேரை காப்பாத்தி இருக்கலாம், காப்பாத்தின உயிரை கூட இவங்க பத்திரமா பாத்துக்கலையே, இப்படி இழந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் இதை கண்டென்ட்டா மாத்தி பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் இதுல என்ன மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த தீவுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த தீவுல இருந்ததுனால தான் இவங்களோட உயிர் போயிருக்கு போல, இதுக்கப்புறம் யாருமே அந்த தீவுக்கு போக மாட்டாங்க, அந்த தீவு ரொம்ப அமானுஷ்யம் நிறைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்படி ஒரு 3-4 மாசம் பயங்கரமா இந்த கண்டென்ட்டை வச்சே இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2 வருஷம் கழிச்சு ஃபாரினர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பகுதியை பார்க்கிறதுக்காக போட்ல வந்து இறங்குறாங்க. அப்பதான் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கிறது தெரிய வருது. டூரிஸ்ட் ஸ்பாட்னா சாதாரணம் கிடையாது, நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு தான் உள்ள விடுவாங்க போல, அந்த மாதிரி ஒரு இடமா தான் மாறி இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது ஆபத்தான பிளேஸ், இது அமானுஷ்யமான இடம்ன்ற மாதிரிலாம் சொன்னவங்க இப்ப இதை ஒரு பிசினஸ் ஸ்பாட்டாவே மாத்தி வச்சிருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ், ஏன் இந்த ஊருக்காரங்க கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு அம்மா பொண்ணு இருந்தாங்க, மர்மமான முறையில இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, இங்க அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இத கரெக்டா ஒருத்தர் பிசினஸா மாத்தி இருக்காரு. இப்பயும் நிறைய கேள்வி இருக்குல்ல, அந்த 2 பேரை சாவடிச்சது யாரு, ஒருவேளை பிசினஸ வளர்க்கறதுக்காக திட்டமிட்டு அவங்க 2 பேரை யாராவது சாவடிச்சாங்களான்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க முடியாம இருக்கும் போது பயங்கர வைரலா பேசப்பட்டிருப்பாங்க. இப்ப அவங்க திரும்பி அந்த தீவுக்கு போய் கொல்லப்பட்டாங்கன்னா திரும்பி அந்த தீவை பத்தி எல்லாருமே பேசுவாங்க. அந்த தீவை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அங்க பிசினஸ் பண்ணா நிறைய காசு பார்க்கலான்னு ஏதாவது பண முதலைகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்தது அப்படின்றது தெரியவே இல்ல. இது கேரளால உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்ற மாதிரி கடைசியில நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. சோ கொலை பண்ணது யாருன்றது கிளியரா தெரியவே இல்ல. அந்த அம்மா பொண்ணு அப்படி இருந்திருக்காங்க, மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய காரணம் பல வருஷம் பேசப்பட்டிருக்கு. இதுதான் எண்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா உண்மையில காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி இந்த படத்துல முடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும், உங்கள நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.